தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் எம்ஐ இன்னைக்கு புதிதாக எம்ஐ 10i அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்க போகுதுன்ற அன்பாக்சிங் கூடவே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவும் போலுமே உங்களுக்காக கொண்டு வரேன். அண்ட் முக்கியமாக இந்த பர்டிகுலர் கேமராவில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸையும் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் இந்த வாட்டி ரொம்ப கருப்பு கலரில் தான் கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக இந்த ஃபோனுடைய டிசைன் பார்க்கும் போதே எனக்கு வேறு மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவான டிசைன் இல்லை. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு பர்சனலாக தோன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் எம்ஐ 10iன்றதை கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக மேட் இன் இந்தியான்றதை முன்னாடியும் போட்டிருக்காங்க, பின்பக்கமாக போட்டிருக்காங்க. ஒரு சில குயிக்கான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்றத பின்பக்கமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம், ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள நமக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸும் இருக்குது, அண்ட் சிம் மேட்ச் டூலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக மொபைல் இருக்குது. வாவ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பட் எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரெண்டு காம்பினேஷனும் பயங்கரமாக வந்து பிடிக்கல. ஒரு மாதிரி டிசைன் வந்து இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த டிசைன் அந்த அளவுக்கு இல்லை. இந்த கலர் பேட்டர்னை சொல்கிறேன். மேபி இந்த டிசைன் நல்லா இருந்திருக்கலாம். இந்த கலரில் ஒரு மாதிரி வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த கலர் ஓரளவுக்கு ஓகே. இதோடைய பர்சனல் ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் மட்டுமே. ஸோ மொபைலை பக்கம் வச்சலாம். அடுத்தபடியாக 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான கேபிளும் வந்து இருக்கு. மற்றபடி பாக்ஸில் வேற எதுவுமே கிடையாது. ஸோ மொபைலை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தோடனே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குங்க. எஸ், கிட்டத்தட்ட 215 கிராம் அதுக்கும் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 215-16 கிராம் இருக்கு. நல்ல ஹெவினஸ் வந்து தெரியுது. அந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கு, வெயிட்டாகவும் வந்து இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல பூட் அப் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இதோடைய பிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது. எஸ், சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர் கீயும் வந்து அதே பக்கத்தில் இருக்கு. வலது பக்கமாக மேல் பக்கமாக நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு டியூல் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹைபிரிட் ஸ்லாட். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஜாக் இருக்கு. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. அண்ட் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பஞ்சோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சோல் கேமராக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர். ஸோ இயர்பீஸாகவும் அதான் யூஸ் ஆகுது. அங்கே ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான இன்னொரு ஸ்பீக்கரும் வந்து அங்கே கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மொபைல் பூட்டப் ஆயிடுச்சு. இப்போ இதோடைய டிஸ்பிளே பார்க்கலாம். 6.67 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு சைட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் திங்க் வந்து தேவை, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து இது யூஸ் பண்ணிக்கோன்றது போல சொல்கிறாங்க. பட் உள்ளே போய் செட்டிங்ஸில் பார்க்கும்போது நமக்கு ஒன்லி 60 and 120 தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் மற்றதெல்லாம் வந்து அரேஞ்சே பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. பட் அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்லும். அண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 450 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நான் இப்போதைக்கு இண்டோரில் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. அண்ட் அவுட்டோரில் போகும்போது நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அதையும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம ரிவ்யூலையோ மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது வந்து நான் சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு HDR அண்ட் HDR10+ உடைய ரெண்டுத்துக்கு உண்டான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வைட் ஒன் L1 உடைய சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்கு. இந்த மொபைலுடைய ப்ராசஸர் தான் இந்த பர்டிகுலர் மாடலில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் Snapdragon 750G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய 5G சிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இது 8 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு சிப் அப்படின்னு தான் வந்து சொல்லும். Creo 570 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு புது விதமான டெக்னாலஜின்னு சொல்லலாம். Adreno 619 அப்படின்னு சொல்லக்கூடிய GPUம் இருக்கு. X52 5G மோடமும் இருக்கிறதுனால 5G எல்லாம் வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் வேகமாக அடாப்டிவிட்டியிலிருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB மாடல் ஒன்றும் 8GB RAM 128GB மாடல் ஒன்றும் ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. LPDDR4Xக்கான ரேம் இருக்கு. அண்ட் UFS 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 4820 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ண 30 நிமிடத்தில் 60%க்கு மேலே சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. 1 ஹவரில் ஃபுல் சார்ஜும் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி தேதியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட அதே தான் வந்து கொடுக்குது. அது இவங்களும் தர்றது நல்ல விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Android 10 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க MIUI 12 கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும். அவங்க வந்து ஸ்லீக்கஸ்ட்டு சூப்பர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆட்ஸ் கண்டிப்பாக வந்து வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், நீங்கள் ஆன் பண்ணும் போதே பூட்டப் பண்ணும் போதே தேவையில்லாத ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நோ கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. மற்றபடி எதுவுமே வந்து தேவை கிடையாது. IP53க்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னது போல். அண்ட் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் வந்து இதில் இருக்குது. சரி, இப்போ எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோமா? 108 மெகாபிக்சலுக்கான கேமரா. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கமாக இந்த கேமரா ஹவுசிங் எனக்கு பர்சனலாக பார்த்தா பிடிக்கல. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் எனக்கு இந்த கலர் பேட்டர்னும்
பிடிக்கல. இந்த கேமரா ஹவுசிங்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு அவங்க ஸ்கொயர் ஷேப்லேயே கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி அட்லீஸ்ட் சர்க்கிளாச்சும் கண்டினியூ பண்ணி வச்சிருக்கலாம். இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். பட் கேமரா எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம். 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய அப்பச்சர் பார்க்கும்போது f1.75 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய HM2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய சென்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது 9-in-1 பின்னிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பச்சர்ல 120 டிகிரி இருக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். மூன்றாவதாக ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா மேக்ரோ சென்சர், நான்காவதாகவும் இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா. இது டெப்த் சென்சர். இந்த ரெண்டு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஓகே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் முன்பக்கமாக நான் சொன்னேன் இல்லையா அந்த பஞ்சோல், அதில் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. ஸோ பின்பக்கமாக உங்களால் 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும், முன்பக்கமாகவும் அவ்வளோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் வச்சு பார்க்கும்போது கேமரா ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு குவாலிட்டி வந்து கிடைக்குது. பட் இது ஒரு நாள் 2 நாள் வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ கொண்டு வரும்போது எப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போதைக்கு நீங்கள் என்ன ஏதுன்றதெல்லாம் பாருங்கள். அந்த இன்டெப்த் ரிவ்யூவில் நான் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணுமோ அதையும் வந்து சொல்லுங்கள், அதையும் வந்து நான் கொண்டு வரேன். ஸோ முக்கியமாக இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டார் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 0.86 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நாமினல் தான், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஓவராலாக அன்பாக்சிங் பார்த்தீங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? எஸ், 2 நாளுக்கு அப்புறம் ஷூட் பண்ணுறேங்க, அதனால தான் எனக்கு ப்ரைஸிங்கும் தெரியும். ஸோ அதை வச்சும் எப்படின்ற என்னுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்காகவே சூப்பராக வந்து டிசைன் பண்ணி பயங்கரமாலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், இது ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். அங்கே சைனாவில் லான்ச் பண்ணதை பேரை மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ரீபிராண்ட் பண்ணுங்கள், கொண்டு வாங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ப்ரைஸிங் நல்லா கொடுத்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷனில் ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் நோ ப்ராப்ளம். பட் எங்கே பிரச்சனைனா இவங்க மார்க்கெட்டிங் தான் ஒரு மட்டமான ஒரு மார்க்கெட்டிங்னு சொல்லும். ரெட்மி 10i அப்படின்ற பேரில் கொண்டு வந்துட்டு இந்த ஐ அப்படின்னா இந்தியாப்பா, நாங்கள் இந்தியாவுக்காக கொண்டு வரோம் அப்படின்றது வெறும் பேரை வச்சுட்டா எப்படி இந்தியா ஆகும் எனக்கு சத்தியமாக வந்து புரியல. அதுலேயும் பாக்ஸில் மேட் இன் இந்தியாலாம் கொடுத்துருக்காங்க. இது இவங்க நார்மலாகவே வந்து ரீபிராண்ட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காகன்னு சொல்லியிருந்தா கூட மேட்டர் இல்லை. இப்படிலாம் ஒன்று பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸிங் 27,000 ரூபாய் தான் இது வரப்போகுதுன்றது போல் இவங்களே லீக் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நினைக்கிறேன். ஓகேவா? பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரைஸிங்கை கம்மி பண்ணி வச்சுட்டா ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. தெரியல. மைண்ட் கேம்ஸ் நல்லா விளையாடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 2 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 2 நாள் யூசேஜில் ஃபோன் கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் மற்றபடி ஃபோன் எல்லாம் ஒரு சாலிட் ஃபோன் தான். பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடில் கொடுத்துருக்காங்க. அது இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு பழகினதுனால ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் இன் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் டிஸ்பிளே, குட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்குது, டிஸ்பிளேவும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாள் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். குறிப்பாக ப்ரைஸிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய பேஸ் வேரியன்ட் 21,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கும். பட் ஸ்டில் 21,000 ரூபாயை ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸிங் தான். இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் வச்சு பார்க்கும்போது காம்படிஷனே வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஒரு நல்ல ப்ரைஸிங் தான். 6GB RAM 64GB மாடல். ரெண்டாவதாக 6GB RAM 128GB மாடல் 22,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மூன்றாவதாக 8GB RAM 128GB மாடல் 24,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாடல் தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஓவரால் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த ப்ரைஸிங் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். வேறு ஏதாச்சும் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நல்ல காம்படிஷன் இருக்குது. சாம்சங் கிட்ட இருந்து, OnePlus கிட்ட இருந்து, விவோ கிட்ட இருந்து, ஓப்போ கிட்ட இருந்து கூட இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ப்ரைஸிங் நினைக்கிறீங்களா? அதையும் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.